கடவுளுக்கு அஞ்சி நடப்பவர்களே, சிறியோர்களே, பெரியோர்களே, நீங்கள் அனைவரும் நம் கடவுளை புகழுங்கள். ஏனெனில் இதோ மீட்பும் வல்லமையும் நம் கடவுளின் ஆட்சியும் மெஸ்ஸியாவின் அதிகாரமும் வந்துவிட்டன. அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தியேசுவின் பிரியமான உள்ள சகோதர சகோதரிகளே, புனித அந்தோனியாருடைய அன்பு பக்தர்களே, அன்பு நண்பர்களே, உபகாரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த நாளின் திருப்பலியில இக்காணொலியின் வழியாக சந்திப்பதிலே நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று 13 வார செவ்வாய்க்கிழமை பக்தி முயற்சியுடைய 7வது செவ்வாய்க்கிழமை, 7வது வாரத்தை நாம் சிறப்பிக்கின்றோம். கொரோனா என்னும் கொடிய நோயிலிருந்து தப்பித்துக் கொள்ளும் விதமாக நாம் எல்லோரும் இன்னும் இல்லங்களில் தனித்திருக்கிற இவ்வேளையிலே அமலாசன துறவிகள் நாங்கள் எங்களின் எளிய அன்றாட ஜபங்களில் உங்கள் அனைவரையும் நினைவு கொள்கின்றோம் என்று இவ்வேளையில் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நாளில் புனித அந்தோனியாரின் பரிந்துரையை நாடி ஜபிப்போம். அவருடைய வல்லமை மிக்க ஜப பரிந்துரையால் விரைவில் நாம் நமது இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிட இறைவன் நமக்கு அருள் புரிய வேண்டும் என்று ஜபிப்போம். இந்நாளில் சிறப்பாக நோய் தொற்றில் கஷ்டப்படுகின்ற அனைவருக்காக கொண்டாடுவோம். இக்கொடிய வியாதியினால் இறந்து கொண்டிருக்கிற அனைத்து மக்களுக்காக அவருடைய ஆன்மாவின் காற்றுக்காக ஜெபிப்போம். இத்திருப்பலியானது நமது திருப்பல பக்தர்கள் அனைவருடைய கருத்துகளுக்காகவும் இன்று சிறப்பாக தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண ஆண்டு நாளை சிறப்பிக்கிற அனைத்து சகோதரர்களுடைய உடல் உள்ள ஆன்ம நலன்களுக்காக ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. இத்தூய பலியை கடந்த முறையில் கொடுத்து இறைவனுடைய பிறர் நம் பாவங்களை ஏற்று கடந்துள்ளதை மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சூழலிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பாவமே. ஆகையால் தூய மரியாதையும் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள நன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, தண்ணீராலும் தூயாவியினாலும் ஒருபுறப்படைந்தவர்களுக்கு வெண்ண காட்சியின் நுழைவு வாயிலை திறந்து விடுகின்றேன். உம்மடியார்கள் மீது நெற்பொழுந்துள்ள அருளை பெருக செய்தருளும். அதனால் அவர்கள் பாவங்கள் அனைத்திலிருந்தும் தூய்மை பெற்று மது பரிவிரக்கத்தினால் எவ்வித வாக்குறுதிகளையும் இழக்காமல் இருக்க அருள் புரிவீராக. உமது தூயாவியானவரின் ஒன்றிற்கள் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, வசனங்கள் 51, அதிகாரம் 8, வசனம் 1. அந்நாள்களில் ஸ்தேஃபான் மக்களையும் முப்பரையும் மறைநூல் அறிஞரையும் நோக்கி கூறியது: திமிர் பிடித்தவர்களே, இறை வார்த்தையை கேட்க மறுக்கும் செவியும் ஏற்க மறுக்கும் உள்ளமும் கொண்டவர்களே, உங்களுடைய மூதாதையரைப் போல நீங்களும் தூய ஆவியாரை எப்போதும் எதிர்க்கிறீர்கள். எந்த இறைவாக்கினரைத்தான் உங்கள் மூதாதையர் துன்புறுத்தாமல் இருந்தார்கள்? நேர்மையாளருடைய வருகையை முன் அறிவித்தவரையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்போது நீங்கள் இயேசுவை காட்டிக் கொடுத்து கொன்றுவிட்டீர்கள். கடவுளின் தூதர்கள் வழியாய் தரப்பட்ட திருச்சட்டத்தை நீங்கள் பெற்றிருந்தும் அதனை கடைபிடிக்கவில்லை. இவற்றை கேட்டவர்கள் உள்ளம் குதித்தெழுந்து அவரை பார்த்து பற்களை நரநரவென கடித்தார்கள். அவரோ தூய ஆவியின் வல்லமையை நிறைவாய் பெற்று
போனதையும் அவர் வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டு, இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கிறேன் என்று கூறினார். ஆனால் அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்துக் கொண்டு பெருங்கூச்சலிட்டு ஒருமிக்க அவர் மேல் பாய்ந்தார்கள். நகரத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போய் அவர் மேல் கல்லெறிந்தார்கள். சாட்சிகள் தங்கள் மேலுடைகளை சவுல் எனும் இளைஞரிடம் ஒப்படைத்தார்கள். அவர்கள் ஸ்தேஃபான் மீது கல்லெறிந்த போது அவர், ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார். பின்பு முழந்தாள் படியிட்டு உரத்த குரலில், ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர் விட்டார். ஸ்தேஃபானை கொலை செய்வதற்கு சகலம் உடன்பட்டிருந்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாயிலும் என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாயிலும், ஆம், என் கற்பாறையும் கோட்டையும் நீரே. உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியது. உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறழாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளினீர். நானோ பயனற்ற சிலைகளில் பற்றுடையோரை வெறுத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கின்றேன். உமது பேரன்பில் நான் கனி கூறுவேன், அக்கணிப்பேன். பல்லவி. உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 இறைவாக்கியங்கள் 30 35 வரையிலும். அக்காலத்தில் மக்கள் இயேசுவிடம், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளம் செய்கின்றீர்? அதற்காக என்ன அருஞ்செயல் செய்கிறீர்? எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானத்திலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலிலும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானத்திலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகிற்கு வாழ்வளிக்கிறது என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே. என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாக்கம் இராது என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே புகழ். அன்பு தெய்வமே, மிகவும் பிரியமான அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கோடியார் புனித பதுவை அந்தோனியாருடைய அன்பு பக்தர்களே, வாசகர்கள் நாம் கிறிஸ்துவிலும் கடவுளிலும் இருக்கிற போது எத்தகைய வல்லமை மிக்க கருவிகளாக செயல்பட முடியும் என்பதை தெளிவுபடுத்துகின்றனர். முதல் வாசகத்தில் ஸ்தேஃபான் அவர்தான் ஆண்டவர் இயேசுடைய முதல் உண்மை சீடர். இயேசுடைய உயிர்ப்புக்கு பிறகு அந்த இஸ்ராயல் மக்களை மிகவே கடிந்து கொண்டது. இன்றைய வாசகத்தில் கூட மிகவும் கடினமான ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் முன்னே வைக்கிறார். யூத மக்களையும் தலைமை குருக்களையும் அதிகாரத்தில் இருக்கிற அனைவரையும் பார்த்து திமிர் பிடித்தவர்களே, இறைவாக்கை கேட்க மறுக்கின்ற செவியை கொண்டிருக்கிறவர்களே, உள்ளத்தை கொண்டிருக்கிறவர்களே என்று சொல்கிறார். விளைவாக
அம்மக்கள் மனம் மாறவில்லை, மாறாக இவரை பிடித்து கொலை செய்கிறார்கள். கிறிஸ்துவுக்கு, கிறிஸ்துடைய உயிர்ப்புக்கு, கிறிஸ்துடைய வாழ்வுக்கு இவர் முதல் சாட்சியாக அமைகின்றார். ஆண்டவர் இந்த உலகிலே அடையாளங்கள் வழியாக, அறிகுறிகள் வழியாக நாள்தோறும் செயல்படுகின்றார். நம்முடைய சகோதரன் நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கின்றார். திருச்சபை நமக்கு அடையாளமாக இருக்கின்றது. காண்கின்ற மலைகள் இன்னும் கூட ஆண்டவருடைய வலிமைக்கு அடையாளமாக இருக்கிறது. நதிகள், கடல்கள், இப்படி எல்லாம் இந்த உலகில் இருக்கின்ற அனைத்து பொருட்களும், அனைத்து உயிரினங்களும் கூட ஆண்டவருடைய வல்லமைமிக்க வெளிப்பாடு என்று சொன்னால் அது மிகையாக. இத்தகைய அறிகுறிகள் வழியாக, அடையாளங்கள் வழியாக இறைவன் ஆண்டவரும் நமக்கு நற்பாடத்தை தந்து கொண்டே இருக்கின்றார். கேட்க செவிகளும் கேட்கட்டும் என்று சொல்லி இயேசு பெருமான் சொன்னார். இயேசு பெருமானுடைய வாழ்க்கையில் கூட மக்கள் பல்வேறு அடையாளங்களை கண்டிருந்தோம், ஆண்டவருடைய வல்லமைமிக்க செயல்பாடுகளை கண்டிருந்தோம். மேலும் கேட்கிறார்கள் என்று உண்மை கண்டு நாங்கள் நம்புகின்ற வகையில் எங்களுக்கு ஏதாவது ஒரு அடையாளத்தை காட்டுங்கள் என்று சொல்கிறார். இயேசு பெருமான் தன்னையே நற்கருணை இந்த மாபெரும் உற்சாகத்தின் வழியாக, மாபெரும் அடையாளத்தின் வழியாக மத்தியிலே இன்றும் பிரசன்னமாகி இருக்கின்றார். தன்னுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு ஆகியவற்றின் வழியாக திருச்சபை பிறக்க செய்கிறார். இந்த திருச்சபை வழியாக மீட்பின் நடுவில் அடையாளங்கள் நாள்தோறும் மாநில மக்கள் அனைவருக்குமே கிடைக்கின்றன. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அடையாளங்களின் உச்சகட்ட அடையாளமாக இருக்கிறது கிறிஸ்து பெருமான் என்னும் மாபெரும் மீட்பின் அடையாளம். எனவேதான் கிறிஸ்து பெருமான் கூட அம்மக்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் அடையாளங்களை கேட்கிறீர்கள். இறைவன் ஏற்கனவே உங்களுக்கு உச்சகட்ட அடையாளமாக மோசே என்னும் நிறைவாக்கினரை தந்திருக்கின்றார். அவரை நீங்கள் பின்பற்றினால் போதும், அவர் கொடுத்திருக்கிற கட்டளைகளின்படி நீங்கள் நடந்தால் போதுமானது. இதை காட்டிலும் இன்னும் பெரிய அடையாளங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லுகிறார். என்றாலும் கூட நாள்தோறும் நாம் இறைவனை அருகாமையில் பின்பற்ற வேண்டும் என்பதற்காகவே இயேசு பெருமான் இறுதியாக நற்செய்தியின் பகுதியில் சொல்லுகின்ற வார்த்தைகள், வாழ்வதரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் வருபவருக்கு, என்னிடம் நம்பிக்கை கொள்ளுகிறவருக்கு தாகமே இராது என்று சொல்லுகிறார். எனவே நாம் அடிக்கடி ஆண்டவர் இயேசுவிடம், குறிப்பாக திருச்சபை வழியாக தன்னையே நாள்தோறும் தருகின்ற இந்த கிறிஸ்து பெருமானுடைய அற்புத உணவாகிய திவ்ய நற்கருணை பலியிலே கலந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். புனித அந்தோனியார் கூட இந்த கிறிஸ்து பெருமானுடைய வல்லமைமிக்க படிப்பினை ஏற்றுக்கொண்டு கடிந்து பேசுகின்றார். ரிமினியிலும் நகரில் இருந்த மக்கள் மனம் திருந்த மறுத்த போது அவர்களிடம் கடுமையான சொற்களை பயன்படுத்தி அவர்களை திருத்த முயற்சிக்கின்றார். அவர்கள் திருந்த மறுத்த போது இறை வார்த்தை என்னும் நற்செய்தியினை மீன்களுக்கு போதித்ததாகவும் நாம் கேள்விப்படுகின்றோம். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றும் கூட இறைவன் இயற்கையில் நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகள் வழியாக நம்மை கண்டித்து திருத்த விரும்புகிற போது நாம் திருந்துவோம். அடிக்கடி திருச்சபையின் திருவருட்சாதனமாகிய இந்த மாபெரும் ஒப்பற்ற திவ்ய நற்கருணை என்னும் அருட்சாதனத்தில் கலந்து கொள்வோம். அப்படி கலந்து கொள்வதால் தொடர்ந்து இறைவன் நம் வழியாக நிறைவான அருள் அடையாளங்களை நாள்தோறும் மக்களின் மீட்புக்கு தருவார் என்பது இல்லை. இத்திருப்பலில் சிறப்பாக இக்கருத்துக்காக சொல்லியிருப்பார். மன்றாட்டுகள். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, பாவத்தினால் பலவீனம் அடைந்திருக்கும் எங்கள் ஆன்மா உமது தெய்வீக அன்பையும் அருளையும் ஆசிரியம் பெற்று புதுவாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டும் என்று குணம் தந்து எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எங்கள் உடல் உள்ள ஆன்ம நோய்களை போக்கி எங்களுக்கு வேண்டிய நற்சுகத்தையும் அன்பு நிறைந்த வாழ்க்கையையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர வேண்டும் என்று இந்த ஜெப வேளையில் நாங்கள் நம்பிக்கையுடன் உமது பிரசனத்திலே எடுத்து வைக்கின்ற மன்றாட்டுகளை ஏற்று எங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் ஆசிரியம் வழங்கிட வேண்டும் என்று மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, அனைத்து நிறைவாமை போற்றுகின்றோம். மதத்திலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித விளைவுமான இந்த அப்பத்தை நமக்கு காணிக்கையாக்குகிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். வாழ்த்து தருவாராக. ஆண்டவரை அனைத்து நிறைவாமை போற்றுகின்றோம். ஏனெனில் நமது அருட்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடி மனித உழைப்புமான இந்த ரசத்தை நமக்கு காணிக்கையாக்குகிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் தானமாக வாழ்த்துக்கள். பாண்டியாளர்களோடு பொருந்தி உள்ளத்தோடு வருகின்ற எங்களை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் ஒரு திருமணம் போடுவோம் இத்திருப்பறிவும் கொண்டதாக இருப்பதாக. ஆண்டவரை குற்றமகள் என்னை கழுவியர்களும் பாவத்திலிருந்து என்னை தூய்மைப்படுத்துகிறோம். அன்பு சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து கொடுக்கும் இப்பணி எல்லாம் வல்ல தந்தைக்கு ஏற்றதாக இருக்கும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, அக்களிப்புறும் திருவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும் வேண்டுகின்றோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்குரிய காரணத்தை நீ தந்திருப்பதா அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம்முடையவராகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே, நன்மார்க்கும் மகனேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையான வழியாக அனைத்தையும் படைத்து அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடல் எடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் ஒரு திருவிழத்தை நிறைவேற்றி புனித மக்களை ஒன்று பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானவர்களோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் நம் ஆட்சியினை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் அதன் ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசியம் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே இப்படி ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வைமாறுவதாக. அவர் பாடுபடுவிடம் கடிந்து நம்மை கையளிக்கும் போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிலிருந்து இறங்கியதன் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதையும் என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வரப்படவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை விடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தை மீன்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் உமக்கு ஊழியம் கூடிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்திலும் பங்குடன் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையோடு கொண்டாடுகிறோம். ஆண்டவரை, உலகங்கள் பரவியிருக்கிற திரு அவை நினைவு கூறுகிறோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சாமி ஆண்டவரை, எல்லா திருநெறியினர் ஆகிய அனைவரோடும், புனித அந்தோனியாருடைய அன்பு பக்தர்கள் அனைவரோடும் மது திரு அவை அன்பு நிறைவு பெற செய்கிறோம். மேலும் உயிர்களும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும்
ஒளிமிக்க ஒரு திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவரும் மீது விளக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயார் புனிதமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் கோடியார் புனித 11 நாங்கள் நிறைவாழ்வில் பங்குள்ள பங்கு பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ் வேண்டும் மரபுள்ள கொள்கிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியவே. ஆமென், ஆமென், ஆமென். இறைவன் இயேசு நமக்கு போதித்தவாறு உலகில் இறையரசு வர வேண்டும் என்று மன்றாடுவோம். ஆட்சி வருக, திருவிழம் போல மண்ணுலகம் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆண்டவரை தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளும் என்று அடைகின்றோம். அது இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாவரும் கலக்கவும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எண்ணிப்பராக இயேசு கிறிஸ்துடைய மறு வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். உடைய பாவ பலவீனங்களை பாராமல் உமது திரு அவையுடைய நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கும் திரு அவைக்கும் ஒற்றுமையும் அமைதியும் தந்தருள்ள திருவிழம் கொள்வீராக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் உறவின் வாழ்க்காம் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு சமாதானம். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியில் எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகில் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி. அன்பு சகோதர சகோதரிகளே, தூரமானவர் இயேசு கிறிஸ்து இவரை உலகின் பாவங்களை போக்குகின்ற மெய்யான செம்மறி. இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் எல்லோரும் பெயர் பெற்றோம். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலைவாழ்வு அளிப்பதாக. நன்றி மன்றாட்டுகள். நன்மைத்தனத்தின் உற்சாகி இறைவா, அன்பு திருமகன் இயேசுவை எங்களுக்கு ஆன்ம உணவாக கொடுத்து எங்களை உமது கண்ணின் கருவிழி போல் காத்து வரும் உமது பேர் உபகாரத்திற்காக
புனித அந்தோனியாரின் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றோம். இங்கு நன்றி சொல்ல வந்திருக்கும் எங்கள் சகோதர சகோதரின் வாழ்வில் நீ செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அளித்த ஆறுதல்களுக்காகவும் புனித அந்தோனியாரின் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றோம். தனிப்பட்ட முறையில் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் இப்போது மௌனமாக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். தம் ஆடுகளுக்காக உயிரை கொடுத்த தமது மந்தைக்காக உளம் கணிந்து உயிரை கொடுத்த வல்லாயன் உயிர் தடுத்தார். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளினால் நீர் புதுப்பிக்க திருவிழமான மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளுமை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாற்றிக்குரிய உடலில் அழிவற்ற உயிர் தழுதலுக்கு ஒரு நாள் வந்து சேர எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. நாம் நோயாளிகளுக்காக ஜெபிப்போம். எங்கள் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த ஜெபத்தோட வாய்ப்புக்காக போற்றுகிறோம். சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று சொல்கிறேன். இதோடைய அன்பு பிள்ளைகளாக எங்களிடம் ஒரு தெய்வீக சமாதானமும் இரக்கமும் என்றும் இடம்பெறுவதாக. அந்த சமாதானத்தின் தூதர்கள் எங்களோடு குடிகொள்வார்களாக. இறைவா, உடல் உள்ள ஆன்ம சோதனை ஆபத்துகளில் இருந்தங்களை காத்துள்ளோம். தீமைகள், தீய சக்தியின் ஆதிக்கம், கொடுமைகள் எங்களை அணுகாதிருக்கட்டும். நினைப்பது, ஜெபிப்பது போன்ற ஆன்ம காரியங்களில் நாங்கள் கொண்டிருக்கும் அசட்டைத்தனம் எங்களை விட்டு அகலட்டும். ஏமாற்றம், அநியாயம், பகைமை, சண்டைகள், பிரமாணிக்கமின்மை, கடமைகளில் கவலையற்ற தன்மை, போதைக்கு அடிமையாகுதல், அளப்பிடந்த உலகாசை, சர்வச்சலுக்கு போன்ற சுயநல செயல்பாடுகள் எங்களை தாக்கி விடமிருந்து வழிந்து வரவிடாதே. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, தூரம் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் என்று சொன்ன இயேசு தெய்வமே, நீர்ந்த உலகில் வாழ்ந்த போது சென்றிடமெல்லாம் நன்மை செய்து மெத்தேடி வந்த எல்லா மக்களுக்கும் நற்சுகமும் நல்வாழ்வும் தந்தீரே. இதோ இன்று உடல் உள்ள பாவங்களால் கஷ்டப்படும் எங்களில் இன்னும் பல்வேறு இல்லங்கள், மருத்துவமனைகளில் வேதனைப்பட்டு குணம் வரையும் அடியார்களையும் கண்ணோக்கியரும் அவர்களின் கண்ணீரை துடைத்தருளும். பூரண சுகமும் விடுதலையும் தந்திருளும். மது தெய்வீக இன்பத்தில் நித்தியத்திற்கும் பங்கு கொள்ளும் பாக்கியத்தை தந்திருளும். இவ்வாறு இறைவாம் திருப்பெயரின் மகிமை அவர்களிடம் விளங்கச் செய்யும். நன்றி உள்ளவர்களாக மாற்றும் இவருடைய வாழ்வை ஆசீர்வதியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை காத்திட உங்களோடு இருப்பாராக. உங்களை ஆதரிக்க உங்களோடு இருப்பாராக. உங்களை காப்பாற்ற உங்கள் பின் இருப்பாராக. உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக. உங்களுக்கு அருளையும் சமாதானத்தையும் ஆரோக்கியத்தையும் அளிப்பாராக. எல்லாம் அன்பு தேவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் கோடி அற்புதர் புனித பதுவைய வல்லமிக்க பரிந்துரையார் உங்களை ஆசீர்வதித்து காத்திருவாராக. ஆமென். நவநாட்சத்தை பக்தியோடு சொல்வோம். குழந்தை இயேசுவை காத்திலே இன்னும் பாக்கியம் பெற்ற பரிசுத்தரான அந்தோனியாரே, வல்லமையோடு இறைவனிடம் பரிந்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளை, ஆதரவற்றவர்களை அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ பக்தர்களாகி நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் மது திருத்தலத்திற்கு விரைந்து வந்துள்ளோம். நேரேந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீரம் தேவைகளுக்காக பரிந்து பேசினார். கருணையின் கடலானவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தன்னை புரிய ஒரு நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்கப் போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடும். புதுமை வள்ளலே, உம்மை கூறி அனைவரோடு செவி கொடுப்பவரே, கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை என்று சொல்லி பரிந்துரை செய்தாக. இவை எங்களுக்கு கிடைக்க பெற்றால் நாங்கள் என்றும் நமக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். மகிமை ஒருங்கே புனிதரே, நாங்கள் கேட்பது எனக்கு நல்லதல்ல என்றார். இதைவிட சிறந்ததுரை இறைவனிடமிருந்து அழைத்து தந்தரணும். ஆமென்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வது நாங்கள் கொடுப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித் தரணும். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவருடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கல்யாணம் இயேசு ஆசி பெற்றவரே. புதிய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் நேரத்தில் வேண்டினோம் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக. இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோணியாரே, இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோணியாரே, இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோணியாரே, சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. புதுமை வள்ளலே புனித அந்தோணியாரே, உம் புகழ் வாழும் பக்தர் குரல் கேட்டிடுவாயே, எங்கள் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. புதுமை வள்ளலே புனித அந்தோணியாரே, உம் புகழ் வாழும் பக்தர் குரல் கேட்டிடுவாயே, எங்கள் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. அரிதாவும் ஆலயம் தேடி வந்தோம், அது வீசும் திருமுகத்தை கண்குளிர கண்டோம். அரிதாவும் ஆலயம் தேடி வந்தோம், அது வீசும் திருமுகத்தை கண்குளிர கண்டோம். மாறும்